நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். எங்களுடைய இந்த அவதானம் இன்றைய தலைப்புச் செய்திகளுக்கு. சிறிய ரக உளவு இயந்திரம் ஒன்று அரளகங்வில பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச இளையோர் மாநாட்டில் தாம் பங்கு பெற்றுள்ளமையை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 40 days குழுவினர் நெதர்லாந்தில் இருந்து ஜெர்மனிக்கு பயணித்துள்ளனர். இந்திய மக்களவை தேர்தலின் 6ஆம் கட்டம் தமிழகத்தில். இருபதுக்கு 20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக குமார் சங்கக்கார உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தொடரும் பிரதான செய்திகளுடன் கிருஷாந்த் ராஜ் மற்றும் சந்திரிகா. நன்றி மைக்கேல் அருள்யேசு. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் நோக்கில் உறவினர்களின் வீட்டுக்கு சென்ற 10 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று அரளகங்வில பகுதியில் இன்று பதிவானது. அரளகங்வில அலுத்தோயா பகுதியில் உள்ள ZD வாய்க்காலுக்குள் சிறிய ரக உளவு இயந்திரம் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்த குறித்த 10 பேரும் உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தெஹியாத்தகாண்டிய நிகவத்தலாந்த பகுதியிலிருந்து 21 பேரை ஏற்றிய சிறிய ரக உழவு இயந்திரம் ஒன்று அலுத்தோயா பகுதியை கடந்த வழியில் ZD வாய்க்காலுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தை கண்ட இளைஞன் ஒருவர் உடனடியாக செயற்பட்டு 3 உயிர்களை காப்பாற்றியுள்ளதுடன் பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் மேலும் 5 காப்பாற்றப்பட்டுள்ளனர். உழவு இயந்திரம் வாய்க்காலுக்குள் விழுந்த சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து குதித்த 3 உயிர் தப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று பிற்பகல் 12:45 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 4 பெண்களும் 4 சிறுவர்களும் 2 ஆண்களும் அடங்குகின்றனர். காப்பாற்றப்பட்டவர்களில் 8 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உழவு இயந்திரம் வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே வாய்க்காலுக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதற்கான காரணம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். மத்தள சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு சென்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 காரணங்களை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கடமையிலிருந்து விலகியிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, அஜித் மன்னபெரும, எரான் விக்ரமரத்ன மற்றும் நளின் பண்டார ஜயமா ஆகியோர் மத்தளை விமான நிலையத்தையும் ஹம்மந்தோட்டை துறைமுகத்தையும் பார்வையிடுவதற்கு சென்ற போதே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பின்னர் விமான நிலையத்திலிருந்து ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை பார்வையிட சென்ற போது அங்கும் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஹம்மாந்தோட்டை நகர மேயர் அந்த இடத்திற்கு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அங்கிருந்து அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தார். துறைமுக நுழைவாயிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் தலைமையகத்திற்கு முறைப்பாடு செய்வதாக குறிப்பிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வெளியேறினார். பின்னர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட பஸ்ஸில் கொழும்பை வந்தடைந்த அவர்கள் போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்தனர்.
அதிகாரிகளுக்கு அறிவித்துவிட்டு விமான நிலையத்தை பார்வையிட சென்றோம். விமான நிலையத்தை பார்வையிட்டு முடியும் தருவாயில் அரசியல் சக்திகளுடன் கூடிய குண்டர் கும்பல் ஒன்றை சேர்ந்தவர்கள் நமக்கு இடையூறு விளைவித்தனர். இந்த இடையூறு வெளியிலோ அல்லது வீதியிலோ இடம்பெறவில்லை. துறைமுக நிர்வாக கட்டிடத்திலேயே இவ்வாறு இடம்பெற்றது. இதன்போது ஹம்பாந்தோட்டை நகர மேயர் எராஜ் பெர்னாண்டோவும் மீது தாக்குதல் மேற்கொண்டார். அதேபோன்று வேறு ஒரு குண்டர் குழுவுடன் மேயர் கையில் துப்பாக்கி ஒன்றை வைத்துக் கொண்டு எம்மை பின்தொடர்ந்து வந்தார். இது மிகவும் பாரதூரமான விடயமாகும். පිස්තෝලයක් අරගෙන අපේ බස් රථයේ පිටුපසින් හඹාගෙන ඉන්නේ. තවත් මැර කණ්ඩායමක් එක්ක. නිසා මේක ආම බරපතල කාරණයක්. අපි කාරණා තුනක් ඔස්සේ විමර්ශනය කරනවා. පළමුවෙන් 3 காரணங்களை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த சம்பவத்தில் கைத்துப்பாக்கியுடன் குழப்பங்களை விளைவிக்கும் வகையில் செயற்பட்ட ஒருவர் தொடர்பிலும், இரண்டாவதாக ஹம்பாந்தோட்டை போலீசார் அந்த இடத்திற்கு வந்தும் கடமையிலிருந்து விலகி செயற்பட்டார்களா என்றும், சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காது செயற்பட்டார்களா என்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். மூன்றாவதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2 பாதுகாப்பு உறுப்பினர்கள் வழங்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இந்த 10 பேரும் கடமைக்கு சமூகம் அளித்திருக்க வேண்டும். அவர்களுடன் 5 பேர் மாத்திரமே சென்றுள்ளனர். அவர்கள் வருகை தராமைக்கான காரணம் என்ன? அங்கு வந்திருந்த அதிகாரிகள் பாதுகாப்பை வழங்குவதற்கு உரிய முறையில் செயற்பட்டார்களா போன்ற விடயங்களை கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உரிய முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கப்படும். ඊට අදාළව සියලු විමර්ශන සිදු කර අවශ්‍ය නීතිමය පියවර ඒ වගේම විනයානුකූල පියවර ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டமையை பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச வன்மையாக கண்டிக்கிறார். மக்கள் பிரதிநிதிகளோடு இந்நாட்டு பிரஜைகளுக்கு உள்ள பொது சொத்துக்களின் பயன்பாடு குறித்து ஆராய்ந்து பார்க்கின்ற உரிமை மீறப்பட்டுள்ளதாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரஜை ஒருவருக்கு உள்ள இறைமை கொடூரமான மற்றும் இலேச்சத்தனமான முறையில் மீறப்படுவதற்கு இடமளிக்க கூடாது என்பதோடு இலங்கைக்கு எதிரான கருத்துக்கள் சர்வதேச ரீதியில் தலை தூக்கி காணப்படுகின்ற சூழ்நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானது என்று அவர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கியுடன் பிரதேச அரசியல்வாதி ஒருவர் செயற்பட்ட விதம் குறித்து, அவருடைய வன்முறையான செயற்பாடுகள் குறித்தும் இணையதளங்களினூடாக புகைப்படங்கள் சர்வதேசத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது தேசப்பற்றுள்ளவர்கள் என்று கூறும் நிர்வாகிகளின் கடப்பாடு என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. මන්ත්‍රීවරු මේක බලන්න යනකොට பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அங்கு செல்லும் போது சில கருத்துக்களை தெரிவித்துள்ளமையால் பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மக்களின் இந்த எதிர்ப்புக்கு அரசாங்கம் என்ற வகையில் நாமும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. மாகம்புரு ராஜபக்ச துறைமுகத்தை அமைக்கும் போது எதிர்க்கட்சியினர் விமர்சித்தனர். கல் இருப்பதாக கூறினர். அது நீச்சல் தடாகம் என்றும் கூறினர். கப்பல் வராது என்று கூறினார்கள். ஆனால் மக்கள் இவற்றை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். தற்போது அந்த பகுதியில் இந்த மக்கள் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது பொருளாதாரம் மேம்பட்டுள்ளமையால் சிறு சிறு விடயங்களை ஏனும் செய்து கொண்டிருக்கின்றனர். அதனால்தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ඒ අය තමයි මේ ජනතාවගේ විරෝධය තමයි මේ മന്ത്രിවරුන්ට එල්ල වෙලා තියෙන්නේ. இவ்வாறு அமைதியற்ற முறையில் செயற்பட்டவர்களில் பிரதேச அரசியல்வாதிகளும் அவர்களது ஆதரவாளர்களும் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. விபத்துக்குள்ளான தென்கொரிய பயணிகள் கப்பலின் கேப்டனுக்கு பிடிவிராந்து பிறப்பிக்குமாறு அந்நாட்டு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தென்கொரிய கப்பல் மூழ்குவதற்கான சாத்தியங்கள் தென்பட்ட போதும் குறித்த கப்பலின் கேப்டன் அபாய நிலையை அவதானித்து கப்பலில் உள்ளவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கவில்லை எனவும் அந்த நாட்டு சட்டத்தரணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்துடன் கப்பல் ஆபத்தான பகுதியில் சஞ்சரிப்பதை அறிந்திருந்த கேப்டன் பாதுகாப்பு அங்கிகளுடன் பயணிகளை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை எனவும் தென்கொரிய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டுள்ளனர். தென்கொரிய பயணிகள் கப்பல் விபத்து தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதுடன் 21 வருட வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய விபத்தாகவே இது கருதப்படுகின்றது.
அத்துடன் குறித்த கப்பலின் கேப்டன் மற்றும் சிப்பந்திகள் மீதே அனைவரது கவனமும் திரும்பியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பல் உரிமையாளரின் தலைமை காரியாலயத்தை விசாரணை குழு நேற்றைய தினம் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளது. இதன்போது பட்டியலில் அடிக்கப்பட்ட நிலையில் ஆவணங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பட்டியல்படுத்தப்படாத இந்த நிறுவனம் 5 கப்பல்களை சேவையில் ஈடுபடுத்தி வருகின்றது. அத்துடன் இந்த நிறுவனத்துக்கு கடந்த வருடம் மாத்திரம் 756 லட்சம் அமெரிக்க டாலர்கள் செயற்பாட்டு நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 268 பேர் காணாமற் போயுள்ளதுடன் இவர்களில் சியோலின் புறநகர் பகுதியில் உள்ள உயர்நிலை பாடசாலை மாணவர்கள் அடங்குவதாக தெரிவித்த நிபுணர்கள் காணாமற் போனவர்கள் உயிருடன் மீட்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். காணாமற் போயுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக பாரந்தூக்கிகளை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இருந்தபோதிலும் கப்பலுக்குள் எவரேனும் சிக்கொண்டிருப்பின் அவர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முறைமை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட உள்ளதாக தென்கொரிய கரையோர பாதுகாப்பு படை தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். ருவன்வெளிசாயவிலும் ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். பின்னர் ருவன்வெளிசாய விகாரையின் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரரையும் ஜனாதிபதி சந்தித்தார். அத்துடன் மிரிசவெடிய ரஜமகா விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி ஈத்தல வெட்டுணுவே ஞானதிலக்க தேரரையும் சந்தித்தார். அதேபோன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று அனுராதபுர ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரை மற்றும் லங்காராம விகாரைக்கும் சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இயேசு கிறிஸ்து தனது இன்னுயிரை உலக மக்களின் பாவங்களுக்காக இதுபோன்றதொரு நாளிலேயே தியாகம் செய்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டியவராய் கிறிஸ்து தம்மை சிலுவை மரணம் வரை தாழ்த்தினார் என பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. பெரிய வெள்ளிக்கிழமையான இன்று கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகின்றனர். இது தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உலகில் வாழும் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைய நாள் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலக மக்களின் மீட்பிற்காக சிலுவையில் தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த புனித நாளே என்றாகும். இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பெரிய வெள்ளி அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது. நமது மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாக எசாயா 53 அதிகாரம் 5 நாம் வாசிக்கிறோம். உலகில் வாழும் அனைத்து மக்களும் மனிதநேயத்துடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தனது உயிரை தியாகம் செய்தார். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவருடைய வாயை அவர் திறக்காதிருந்தார். இவ்வாறு தன்னை கொலை செய்ய வந்தவர்களையும் துன்புறுத்தியவர்களையும் கூட மன்னித்ததன் மூலமாக மனிதநேயத்தின் உயரிய தன்மையை தனது மரண நேரத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். லூக்கா 23 அதிகாரம் 34 இதனை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய மரணத்தின் மூலமாக மனுக்குலத்தில் உள்ள அனைவருக்கும் மறுவாழ்வு அளிக்கப்படுகின்றமை என்ற பதம் பரிசுத்த வேதாகமத்தில் இவ்வாறு சான்று பகர்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஆனால் உலகமோ அவரை அறியவில்லை என்ற வேதவசனம் இவ்வாறு நிறைவேறியது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. யோவான் 15 அதிகாரம் 13 உலகளாவிய கிறிஸ்தவர்கள் இன்று கிறிஸ்து இயேசு மரித்த நாளை பக்தியுடன் நினைவு கூறுகின்றனர். தலைநகரில் பிரசித்தி பெற்ற கொழும்பு கொச்சுக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் நினைவு கூறப்பட்டன.
நீர்கொழும்பில் கிறிஸ்தவர்கள் செறிந்து வாழும் இடங்களில் பெரிய வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு விசேட சிலுவை பாதை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் பெரிய வள்ளி தியான நிகழ்வுகள் இடம்பெற்றன. வேண்டும் என்று அவருடைய மக்களே மேலுலகத்தை சார்ந்த அரசு சிலாபம் மறைமாவட்டத்திற்குட்பட்ட ஆலயங்களிலும் பெரிய வள்ளியை முன்னிட்டு திருச்சிலுவை பாதை நிகழ்வுகள் இடம்பெற்றன. புத்தளம் கந்த தொடுவாய் மற்றும் கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இயேசு கிறிஸ்துவின் இறப்பை முன்னிட்டு மட்டக்களப்பு சொரிகள் முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் விசேட சிலுவை பாதை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் பெருந்தலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு செங்கலடி புனித நிக்கலஸ் தேவாலயத்திலும் விசேட சிலுவை பாடுகள் இடம்பெற்றதோடு தியானங்களும் இடம்பெற்றன. ஹட்டன் நகரிலும் பெரிய வெள்ளிக்கிழமையின் மகத்துவத்தை எடுத்துணர்த்தும் வகையில் விசேட ஆராதனைகளும் சிலுவைப்பாடு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது இயேசுவின் பாடுகளை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். பண்டாரவளை நகரசபைக்குட்பட்ட கடைகளில் பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்றிரவு சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பதுளை மாவட்ட பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான 10 பேர் கொண்ட பிரதி பொது சுகாதார உத்தியோகத்தர்களால் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இப்பரிசோதனை நடவடிக்கையின் போது சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான காலாவதியான உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. பொது சுகாதார பரிசோதகர்களால் கைப்பற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதன்போது 30க்கும் மேற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் போலீசார் 10 பேரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜயந்த லியனகேயின் தலைமையில் விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான 2 விசேட குழுக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. 3 மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை முழுமையாக மறைக்கும் தலைக்கவசங்களை அணிந்து வந்த 6 பேர் கொண்ட குழுவினர் நேற்றிரவு ஆயுத முனையில் அச்சுறுத்தி குறித்த நகைக்கடையிலிருந்து தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தின் பெறுமதி 1,35,00,000 ரூபாவென மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். நாட்டில் தற்போது காணப்படுகின்ற இடி மற்றும் மழையுடன் கூடிய காலநிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கடும் மின்னல் தாக்கம் காணப்படும் என்றும் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அத்துடன் மின்னல் தாக்கத்தினால் எஹலியகுட பிரதேசத்தில் 2 நேற்று உயிரிழந்துள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களிலும் காணப்படும் சீரற்ற காலநிலை தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. மின்னல் தாக்கத்தினால் 2 உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று எஹலியகுட பிரதேசத்தில் இடம்பெற்றது. மாடுகளை கட்டுவதற்காக சென்ற 2 மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர். மாடுகளை கட்டச் சென்ற போது திடீரென மின்னல் தாக்கியது. அவர் அந்த இடத்திலேயே கீழே விழுந்தார். பின்னர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றோம். மின்னல் தாக்கியதில் 68 வயதான ஏடி சோமபால மற்றும் 78 வயதான MK சல்மன் ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். மாடுகளை கட்டுவதற்காக அவர்கள் திறந்த வெளிக்கு சென்றுள்ளனர். எம்மால் இதனை தடுக்க முடியாது. தப்பித்துக் கொள்வதே சிறந்த வழி. மழை இல்லாத போதிலும் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகும் நிலை ஏற்படலாம். மழை வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இடி மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படும் சூழலில் நாம் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மின்னல் ஆபத்து காணப்படும் சந்தர்ப்பங்களில் கூரையற்ற உயரிடங்களில் இருத்தல், ஆறு மற்றும் குளங்களில் குளித்தல், மைதானம் போன்ற இடங்களில் இருத்தல், மரங்களுக்கு கீழ் இருத்தல் மற்றும் மேற்பகுதி மூடப்படாத வாகனங்களில் பயணித்தல் என்பன மின்னல் தாக்குவதற்கான காரணமாக அமையலாம். அதேபோன்று தொலைக்காட்சி, குளிரூட்டி போன்ற மின் உபகரணங்களை பயன்படுத்துதல், திறந்த வெளிகளில் குளித்தல், தொலைபேசியை பயன்படுத்துதல் மற்றும் வயல் வெளிகளில் வேலை செய்தல் என்பனவும் மின்னல் தாக்கத்துக்கு காரணமாக அமையலாம். மின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது.
நேற்று மாலை வவுனியாவை ஊடறுத்து வீசிய காற்றின் காரணமாக 15 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. 10 வீடுகள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மழையுடன் இந்த காற்று ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். மரங்கள் முறிந்து வீழ்ந்தன. மின்னல் தாக்கியது. இதன்போது வீட்டின் கூரை உடைந்து வீழ்ந்தது. வீடுகள் மற்றும் மரங்கள் உடைந்து வீழ்ந்ததில் காயங்களுக்கு உள்ளான 3 பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலையில் கல் வீழ்ந்ததை போன்று இருந்தது. பின்னர் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. என்னுடன் மூத்த மகளும் இளைய மகளும் இருந்தனர். அவர்களின் தலையிலும் காயம் ஏற்பட்டது. இடைநிலை பருவ பயிற்சிக்கு ஏற்றவாறு நாட்டின் பல பிரதேசங்களிலும் வளிமண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காலை நேரங்களில் நன்கு வெயில் அடித்து பிற்பகல் 3 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும். இது ஓரிரு மாகாணங்களுக்கு மாத்திரம் மட்டுப்பட்டதல்ல. நாடு முழுவதிலும் இந்த காலநிலை காணப்படும். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் வறட்சி காரணமாக குடிநீரை பெற்றுக் கொள்வதில் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி கந்தபுரம் கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட மணியன்குளம் கிராம மக்கள் குடிநீரின்றி அல்லல்படுகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட 72 கிராமங்களுக்கு பவுசர் மூலம் குடிநீர் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எனினும் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மணியன்குளம் கிராமம் இந்த திட்டத்துக்குள் உள்வாங்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். வீட்டில் தண்ணி இல்லை, வந்து தண்ணிகள் நாங்கள் குடி தண்ணிகள் இருக்கு, பயிர்கள் அப்படி 2 உதவிக்கு ஒரு தருமே இல்லை. நாங்கள் 2 பேருமே இயலாதாக்கள். கணவருக்கு இயலாது, பால் ஒழுத்துனா அதை விட ஒரு வண்டில் இல்லாட்டிக்கும் சில சைக்கிளில் தான் தண்ணி இழுக்கிறது. குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக இப்பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு தருமே எங்களுக்கு உதவி செய்யறதில்ல. நாங்கள் தான் இங்கே வந்து இழுத்து கொண்டு போகிறோம். நாங்கள் தண்ணி இப்போ 4 வருஷமா இங்கே தான் இருந்து தண்ணி இழுக்கிறோம். எங்கள்கிட்ட இங்கே ஒன்றும் வச்சு ஒன்றும் செய்யறதில்லை. கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பவுசர் மூலம் குடிநீர் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் தமது கிராமம் தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். தமக்கு குடிநீரை பெற்றுத் தருவதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் நாம் வினவினோம். குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் கிராமங்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. அரவுண்ட் தி வேர்ல்டின் 40 டேஸ் குழுவினர் தற்போது நெதர்லாந்தில் உள்ளனர். நெதர்லாந்து இளைஞர் சம்மேளனத்தின் பிரதிநிதிகளை இந்த குழுவினர் நேற்று சந்தித்தனர். நெதர்லாந்தில் அமைந்துள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் பல அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இலங்கையில் நடைபெறவுள்ள உலக இளையோர் மாநாடு தொடர்பாகவும் இலங்கை தொடர்பாகவும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. அத்துடன் அந்த நாட்டின் தேசிய கொடியினை உலக இளையோர் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள இளைஞர் ஒருவர் குழுவினரிடம் கையளித்தார். இலங்கை இளையோர்களை அறிமுகம் செய்யுமாறு கூறிய போது என்ன செய்வது என்று சிந்தித்தேன். சர்வதேச ரீதியில் நாம் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுடன் நோக்கும் போது இது தொடர்பில் சிந்தித்தேன். ஆனால் உலக இளையோர் மாநாடு தொடர்பாக அவதானிக்கும் போது இந்த இளைஞர்கள் ஏதோ செய்கின்றார்கள் என்பது தோன்றியது. அதனை பார்த்து வியந்து போனேன். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பாகவே எனக்கு கூடுதலான அனுபவம் உள்ளது. இந்தியாவில் 10 மாதங்களும் கென்யாவில் 8 மாதங்களும் இருந்தேன். இதன்போது அங்குள்ள மக்கள் $1 குறைவான வருமானத்தில் வாழ்க்கை நடத்துவதை அவதானிக்க முடிந்தது. இதனை மோசமான விடயமாகவே நான் காண்கின்றேன். இது பாரிய சவாலாகவும் காணப்படுகின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நெதர்லாந்து ஹேக் பத்திரிகையின் வெளியீட்டாளரும் நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இது பாரிய நிகழ்ச்சி திட்டமாகும். இதனையிட்டு இலங்கை பெருமை கொள்ள வேண்டும். உலகத்தை முன்னிலைக்கு கொண்டு செல்வது இளையோர் என்பது நமக்கு தெரியும். பின்னர் அரவுண்ட் தி வேர்ல்டின் 40 டேஸ் குழாத்தினர் நெதர்லாந்தின் வால்கன்பர்க் பிரதேசத்துக்கு விஜயம் செய்தனர். இலங்கையில் நடைபெறவுள்ள சர்வதேச இளைஞர் மாநாட்டில் தாம் பங்கு பெற்ற உள்ளமையை ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தலைவர் கலாநிதி வில்லியம் ஏஷ் உறுதிப்படுத்தியுள்ளார்.
ஐநா பொதுசபை தலைவருடன் ஐக்கிய நாடுகளின் இளைஞர் விவகாரங்களுக்கான விசேட பிரதிநிதி அஹமட் அல் ஹொண்டோ உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச இளைஞர் மாநாடு மே 6ஆம் திகதி தொடக்கம் 9ஆம் திகதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் அங்குரார்ப்பண வைபவம் ஹம்பாந்தோட்டை ருஹுனு மாகம்புர சர்வதேச மாநாட்டு மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இம்முறை சர்வதேச இளைஞர் மாநாட்டில் 1500க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி செய்த பாவங்களுக்கு அந்த கட்சி தண்டனையை அனுபவிக்கும் என இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். செய்த பாவங்களுக்கு காங்கிரஸ் தண்டிக்கப்படும், எவராலும் காப்பாற்ற முடியாது. திமுக ஆட்சியில் இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கும் முயற்சியில் முழு மூச்சுடன் செயற்பட்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்தில் இருக்கும் போது திமுகவை ஒழிக்கும் நோக்கில் செயற்பட்டது. எவரும் மக்கள் தொடர்பில் சிந்திக்கவில்லை. தமிழ்நாட்டில் சோனியா காந்தி செயற்திறனுடன் செயற்பட்டமையினால் மீனவர்கள் கொல்லப்பட்டனர். சோனியா அம்மையார் ஜெயலலிதா ஜெயராமையும் ஜெயலலிதா ஜெயராம் சோனியா காந்தியும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆண்டு குஜராத்தில் இடம்பெற்ற வன்முறையுடன் நரேந்திர மோடியின் தொடர்பு தொடர்பில் இந்திய காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்மானத்தை வழங்கவில்லை. எனவே வாரான ஒருவர் தொடர்பில் நீங்கள் பேச விரும்புகிறீர்களா? நீதியும் தீர்ப்பும் நீதிமன்றத்தினாலேயே மேற்கொள்ளப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை கொண்டு குற்றங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட மாட்டாது. இல்லாவிடின் ஹிட்லரும் முசோலினி ஆகியோர் குற்றவாளிகளாக கருதப்பட்டிருக்க மாட்டார்கள். இவர்களின் நடத்தையினால் குற்றவாளிகள் என வரலாறு கூறுகின்றதே தவிர தேர்தல் வெற்றி அல்லது எல்லையின் விளிம்பை அடிப்படையாக கொண்டல்ல. நடைபெறும் இந்த தேர்தலானது காங்கிரஸ் கட்சியின் கோட்பாடுகளுக்கும் இந்திய பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான போர் என ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். பெண்களுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு டெல்லியில் பதாகைகள் ஓட்டப்பட்டுள்ளன. பெண்களுக்கு பலத்தை வழங்க வேண்டியதில்லை என நான் கூறுகிறேன். ஏனென்றால் அவர்களிடத்தில் அதிக பலம் உள்ளது. இவற்றை விடவும் பெண்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் இந்தியாவை மாற்றுவார்கள். ஏழை செல்வந்தம் என்ற பிளவுபட்ட இந்தியா அவர்களுக்கு தேவையில்லை. வேறு பகுதிகளுக்கு செல்லும் போது அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றனர். நமது அரசியல் சகோதரத்துவ அரசியலே. இந்திய மக்களவைத் தேர்தலின் 5ஆம் கட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் 6ஆம் கட்ட தேர்தல் எதிர்வரும் 24ஆம் திகதி தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரசாரம் உள்ளிட்ட மேலும் பல தகவல்களை சென்னையிலிருந்து வழங்குகிறார் ராம் செல்வராஜ். இந்தியாவின் 16வது மக்களவைக்கு 543 எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாடு முழுவதும் 9 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் இந்திய மக்களவை தேர்தலில் 85 கோடி வாக்காளர்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஏற்கனவே 5 கட்டங்கள் முடிவடைந்து விட்டன. 6வது கட்டமாக வருகிற 24ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்குள்ள 39 மக்களவை தொகுதியிலும் 845 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். அதிகபட்சமாக தென் சென்னையில் 42 பேரும், அதேபோன்று குறைந்தபட்சமாக நாகையில் 9 வேட்பாளர்களும் களத்தில் இருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் பிரச்சாரம் 22ஆம் தேதி மாலை 3 மணியுடன் முடிவடைகிறது. அதற்கு இன்னும் 4 நாட்களே இருப்பதால் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் களைகட்டி இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ராம செல்வராஜ். குமார் சங்கக்கார சர்வதேச 20-20 கிரிக்கெட் அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதனை இன்று தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரியவுக்கு உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து கிரிக்கெட் விஜயங்களில் பங்கேற்க முடியுமா இயலாதா என வினவி ஒப்பந்தத்துக்குரிய தேசிய குழாம் வீரர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன பொருளாளர் நுஸ்கி முகமது தெரிவித்தார். தேசிய குலாம் வீரர்கள் இதுவரை ஒப்பந்தத்துக்கு இணக்கம் தெரிவிக்காத காரணத்தாலேயே அவர்களுக்கு இவ்வாறு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
ஐசிசியின் கிரிக்கெட் போட்டிகளுக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவை வழங்கும் கொடுப்பனவில் வீரர்கள் கோரியுள்ள பங்கை கொடுக்காதிருக்க இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தீர்மானித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட வீரர்கள் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதை தாமதித்து வருகின்றனர். ஒருவேளை வீரர்கள் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட தவறினால் ஒவ்வொரு கிரிக்கெட் தொடர்களின் போதும் புதிதாக ஒப்பந்தமிட வேண்டி ஏற்படும் என்று இலங்கை கிரிக்கெட் நிறுவன பொருளாளர் கூறுகிறார். எதிர்வரும் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து கிரிக்கெட் விஜயத்துக்கான 26 வீரர்களை கொண்ட முன்னோடி இலங்கை குழாம் இதற்கு முன்னர் அறிவிக்கப்பட்டதுடன் 15 வீரர்களை கொண்ட இறுதி குழாம் அறிவிக்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் வீரர்களின் பதில் கிடைக்கும் வரை இறுதி குழாத்தை பெயரிடப் போவதில்லை என இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு தலைவரான சனா ஜெயசூரிய ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஒப்பந்தத்துக்கு விருப்பம் தெரிவிக்கும் வீரர்களை கொண்டு இறுதி குழாம் பெயரிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை கிரிக்கெட் அணி எதிர்வரும் மே 6ஆம் தேதி முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்துடன் விளையாட உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.